ராயபுரத்தில் ஸ்டெப் இன் பண்ண அன்னையிலிருந்துமே பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய திமுகன்னு சொல்லலாம். திமுக தோன்ற இடம்னால ஒரு தெருவிலையும் நான் போகும்போது ரஹ்மான் கான் சொன்னான்ற மாதிரி ஒரு தெருவில் ஒருத்தர் கேட்குறாரு. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி ஃபீலில் கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீங் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், டாக்டர் ஃபார் ப்ராக்டிசிங் 25 இயர்ஸ். ரெண்டாவது அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட் வேறு நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில். திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தலைவர்லேருந்து தொண்டர் வரைக்கும் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நம்மளால் முடிஞ்சது ஒரு மருத்துவராக 25 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேருக்கு குணப்படுத்தியிருக்கிறேன், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேரை வந்து நான் அணுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு மருத்துவராக என்னால் என்ன செய்ய முடிஞ்சதோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் நிறைய மருத்துவராக செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும். 1.5 வருஷமா வந்து ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் வந்து பொறுப்பாளர். ஸோ இங்கே கட்சி நிகழ்ச்சி எல்லாமே வந்து எல்லாத்துலையும் நான் கலந்துக்குவேன். ரெண்டாவது ராயபுரத்துக்கும் நான் எதுவும் பெரிய டிஃபரன்ஸாக யோசிக்கிறதே இல்லை. டாக்டர் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கும், நமக்குன்னு ஒரு கிளினிக் இருக்கு, நமக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறத கொஞ்சம் தயங்குறீங்களா இல்ல தைரியமாவே அதை எதிர்கொண்டு உள்ள வந்தீங்களா? நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அரசியல் குடும்பம் திமுக தான். அப்பா மறைந்த பிறகு என்னோட பங்களிப்பு கழகத்துக்கு என்ன அப்படின்னு நான் தான் யோசிச்சு தலைவர்கிட்ட கேட்கும்போது, தலைவர் நீங்கள் வந்து மருத்துவமனையில் இணை செயலாளர்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. அங்கேருந்து ஒரு இணை செயலராக இருந்து ஒரு மாநில செயலராக்கி இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் தலைவர். உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் இவங்களா இவரோட மனைவியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய ரீச் இருக்கு. யாரு வேட்பாளர் ஃபர்ஸ்ட் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட போறாங்க. இவங்க தான் வேட்பாளரான்னு கேட்டு போறாங்க அப்படின்னு. இல்ல நான் போய் உங்களுக்கு தான் மட்டும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இருக்கு அவங்களோட சப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க? எல்லா விதத்திலையும் அவங்க தான் சார் எனக்கு சப்போர்ட். ஒரு காலகட்டத்திலையும் எனக்கு உறுதுணையா இருந்தது என்னோட மனைவி தான். அது மட்டும் இல்ல, அரசியலுக்குமே அவங்க தான் எனக்கு இப்போதைக்கு ஃபுல் டைம் சப்போர்ட்டா இருக்காங்க. ஓகே ஓகே see you in the evening. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் செயல்பாடு ராயபுரத்தில் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? குடிசை இல்லாத ராயபுரமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய பகுதிகளில் வந்து அவங்க வீட்டு மனை கொடுக்க வேண்டியது இருக்கு. முதல் வந்து இந்தியாவிலேயே குடிசை மாற்றம் வரைத்து கொண்டு ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ராயபுரத்தில் நிறைய பகுதியில் வந்து இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்க, ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நிறைய இடத்துக்கு தேவைப்படுதுன்றதை கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னோட முதல் முன்னெடுப்பா அதுதான் இருக்கு. ராயபுரம் திமுக உருவான இடம். அந்த தொகுதியில நீங்க நிக்கிறீங்க. 6 முறை ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 7வது முறையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல நீங்க களம் இறங்கியிருக்கீங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 முறை வெற்றி பெற்ற ஒரு சீனியர் பர்சன் நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இளைஞர்களோட வாக்குகளை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 கட்சிகள் இருக்காங்க. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நீங்க இறங்கியிருக்கீங்க. உங்களோட கேம் எப்படி இருக்கும்? எடுத்தோடனே அக்ரெசிவா அடிச்சு ஆட போறீங்களா இல்ல டிஃபென்ஸ் ஆட போறீங்களா? நம்ம சிஎஸ்கே டோனி ஃபேனுங்க. அவர் ஸ்டைல் தான் இருப்போம். இறங்கி அடிச்சு ஆட வேண்டியது டோனி ஸ்டைல் தான் நம்ம ஸ்டைல். அதனால தைரியமா லாஸ்ட் பாலா இருந்தாலும் வின்னிங் ஷாட்டா தான் இருக்கும் நமக்கு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சார் குட், நல்லா படிங்க. டாக்டர் சுபேர் கான் நம்ம ராயபுரம் கேண்டிடேட். இல்ல இங்க ராயபுரம் தான், வீடே ராயபுரம். மனசாமி கோச் வீடு வந்தாச்சு. எம்எஸ் கோல் டாக்டர் சுபேர் கான் ராயபுரம் கேண்டிடேட். டாக்டர் சுபேர் கான் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். சாரி, ஒரு 2 மினிட்ஸ் தான். ஒரு மருத்துவர், ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமா ஆர்த்தோபெடிக் சர்ஜன் நான். இன்னொரு விஷயம், ஐம் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் சர்ஜரிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஐம் டூயிங் சர்ஜரிஸ். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். எனக்கு வந்து மறுபடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் ராயபுரம் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய தொகுதியில் ஒரு வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் நான் ராயபுரம் வந்ததுலேருந்து பார்த்த விஷயம் வந்து, வேட்பாளராக போகும்போது கூட நிறைய பேர் பேஷண்ட்டாகவும் பார்த்தேன், அவங்க பிரச்சனைகள்லாம் பார்த்தேன். கண்டிப்பாக ராயபுரத்துக்கு நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ணுவோன்றதில் உறுதியாக இருக்கேன். ரெண்டாவது, இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அண்ணா பூங்காவில் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நிறைய விஷயம். ஆக்சுவலி இது என்னோடய செகண்ட் விசிட். உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி
நான் தனியாக வந்துட்டு போயிட்டேன். எப்படி இருக்குன்றதை பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். பட் அதோட வந்து உங்களோட எனர்ஜி இஸ் வெரி குட். அந்த சார் சொன்னது அந்த கான்செப்ட் ஆஃப் கொரியன் யோகா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து வாழ்க்கையில் தெரியாதது வந்து ஹெல்த் கேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. கொரியன் யோகானதும் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஹுண்டாய் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். ஹுண்டாய் கார் ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடய பிரதர் வந்து அங்கே ஒர்க் பண்ணார், ஒரு இன்ஜினியர். அங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே வந்து எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு போனதும் அவங்களோட டேபிளில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க. 10 minutes இதே மாதிரி அவங்க சவுண்ட் கொடுத்துருவாங்க. தெல் இன்ஸ்ட்ரக்ட், தெல் டூ த எக்ஸசைஸ். நம்ம ஊரில் அந்த கான்செப்ட் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு வெயிட் போட்டிருப்பாங்க, ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸசைஸ் கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரல. ராயபுரத்தில் அந்த கலாச்சாரத்தை நம்ம சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம். கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாகவும் சரி, ஒரு டாக்டராகவும் சரி, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தால் இந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் ராயபுரத்துக்கு வரும். அந்தந்த ஏரியாவில் சின்ன சின்னதாக கண்டிப்பாக கொண்டு வரேன்னு இன்றைக்கி உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் யோகா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கலைஞர் வந்து எப்படிப்பட்டவர்னு. காலையில் 4:30-5 மணிக்கு வாக்கிங் போனவர். கிட்டத்தட்ட அவர் இருந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப முதிர்வுனால நடக்க முடியல. அவர் லாங்காக இருந்ததுக்கு ஒரே காரணம் வந்து யோகா தான். பெட்லேயே யோகா பண்ணார் அவர். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் என்றைக்குமே விட்றாதீங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். எக்ஸசைஸ் வந்து வாழ்க்கையில் வந்து நம்மள சாப்பாடு மாதிரி இருக்கணும். எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னர் சாப்பிட்றோமோ எக்ஸசைஸை மட்டும் மறந்துடாதீங்க. ஹெல்தியான லைஃப் இஸ் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் எல்லாத்துக்குமே நல்லது. நிறைய பேர் இங்கே ஏஜ்டும் இருக்கிறீங்க. ஆனால் அண்ணனே நம்ப முடியல, ஒரு 60 இயர்ஸ்ன்னு சொன்னது நாங்கள் ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியாக ராயபுரத்தை கொண்டு போவோம். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பேன். நன்றி, வணக்கம். சாரி ஃபார் டேக்கிங் யர் டைம். நன்றிங்க. மகிழ்ச்சியாமா. ஓட்டு போட நாங்க தீர்மானிச்சிருக்கோம். நன்றி 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 நன்றி. எனக்கு ராயபுரத்தை ஹெல்த்திபுரமா மாற்றிடுவோம். நிச்சயமா நானும் ஒரு நர்ஸ். ஓ, ரொம்ப நன்றி. அப்போ உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க சொன்ன ப்ரோகிராம் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரி சரி சரி. எதை செய்யலனாலும் அந்த ப்ரோகிராம முதல்ல செய்யணும். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்த்தியா இருக்கும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து ராயபுரத்தில் இருக்கோம். ராயபுரம் அப்படின்னாவே தெரியும், திமுகவோட ஆரிஜின் இங்கே இருந்தால் துவங்கியது. ஸோ இந்த ராயபுரத்தோட வேட்பாளர் டாக்டர் சுபேர் கான் அவங்க கூட தான் இருக்கும். டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம். சார், ராயபுரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹெல்த்தி புறமா ஆக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த காலை வேளையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேட்பாளர்களுமே வந்து ஒரு இறுக்கமா ஒரு டென்ஷனோட வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. நீங்க கேஷுவலா ஜாலியா அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எல்லாருமே பார்க்க முடியுது. எப்படி சார் இருக்கு இந்த ஃபீலிங்? எப்படி சார் இருக்கு? ராயபுரத்தில் ஸ்டெப் இன் பண்ண அன்னையிலிருந்துமே பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய திமுகன்னு சொல்லலாம். திமுக தோன்ற இடம்னால ஒரு தெருவிலையும் நான் போகும்போது நீ ரஹ்மான் கான் சொன்னான்ற மாதிரி ஒரு தெருவில் ஒருத்தர் கேட்குறாரு. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் கொடுக்குது. நான் வந்து ஏதோ திருவல்லிக்கேணிலேருந்து இங்கே வந்து நான் போட்டிடுற மாதிரி எனக்கு ஒரு அந்த ஃபீலிங் இல்லை. மக்களும் அதை நினைக்கல. அவங்க வந்து அவங்கள ஒருத்தர் நான் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீங் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், டாக்டர் ஃபார் ப்ராக்டிசிங் 25 இயர்ஸ். ரெண்டாவது அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட் வேறு, நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ அதனால வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராயபுரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸும் ஹெல்த் வந்து டாப்பில் கொண்டு போகிறோம். இங்கே வந்து சார் இப்போ அண்ணா பார்க்கில் வந்து நீங்கள் காலையிலேருந்து வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க, நிறைய பேரை வந்து பார்த்து நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவங்களோட கோரிக்கைகள் இந்த பார்க்கில் என்னவா சார் இருக்குது? கோரிக்கைகள் ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க. தேர் வெரி ஹாப்பி. இப்போ இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மணி பாருங்கள், இப்போ 8:30 மணி அது இவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் உள்ள அந்த ஃபீலே இல்லை பாருங்கள். நல்ல ப்ளசண்ட்டாக இவ்வளோ மரம் இருக்குது, காற்று ஓட்டம் நல்லா இருக்குது. எல்லாரும் ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் வர முடியாது, அந்த டைம் ப்ரெஷர் இருக்கும். ரிலாக்ஸாக எல்லோரும் வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு இடமா வந்து இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு சின்ன கோரிக்கை வச்சேன். இப்போ இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது. இது நானே யோசிச்ச விஷயம் தான். ஏன்னா இது வந்து கேபிள் வந்து இல்லாத ஒரு ஜிம்மை வச்சிருக்கிறாங்க. ஓப்பன் டேர்லாம் வந்து நீங்கள் கேபிள்ஸ் கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு ஷெட் மட்டும் போட்டு கேபிள்ஸ் மிஷின் பண்ணும்போது வந்து எல்லாருமே பண்ண முடியும். ஸோ இண்டோர் மாதிரி சொல்கிறீங்களா? இண்டோர், பட் ஆனால் க்ளோஸ்ட் இல்லாமல் ஓப்பனாக தான் இருக்கும். மேலே வந்து எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஷெட் போட்டோம்னா சூப்பர். அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த நேச்சுரலாக பண்ண முடியும். அதே நேரத்தில் சேஃபான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீங்கள் ஓப்பனில் போட முடியாது. இங்கே வெறும் ரா மிஷின் தான் இங்கே இருக்குது. இது சில நேரம் இன்ஜுரிஸ் வரலாம். அதனால அதை அவாய்ட் பண்ண வேண்டியது சேஃப்டிக்காக. அது மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பா. ஸோ பீயிங் ஆர்த்தோ டாக்டர் வந்து என்ன மாதிரி டிப்ஸ் சார் இவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புங்க? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜ் பீப்புள்ஸ் தான் வர்றாங்க. வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கருதி எல்லாருமே பிஸியாக வாக்கிங் போயிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன இந்த ஸ்ட்ரெச்சஸ் இது மாதிரிலாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆர்த்தோவா நிறைய பேருக்கு வந்து நீ பெயின் இந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, ஸோ ஆமாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா? பொதுவாகவே வந்து நம்ம ஒரு வயதாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற செல்ஸ் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி குறையும். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து கரெக்டாக யங்கர் ஏஜில் இருந்து ஃபிட்னஸை நம்ம கொண்டு வந்தால் தான் ஏஜிங் ஆகும்போது ஹெல்தி ஏஜிங் ஆகணும். ஹெல்தி ஏஜிங்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தது எல்லாமே இப்போ வந்து ரீஜெனரேஷனாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இப்போ உலகம் இருக்கிறத ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கு சயின்ஸில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு நம்ம உடம்பு வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து காலையில் ஒரு கார்டியோன்றது வந்து வாக்கிங்கும் போது நம்மளோட இருதயத்தில் இருக்கக்கூடிய பம்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து எக்ஸசைஸ் காலையில் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தலைவர்லேருந்து தொண்டர் வரைக்கும் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. நீங்கள் நல்லா பார்த்துங்க, முத்துமலைஞர் கலைஞர் வந்து எல்லா காலகட்டத்திலையும் வாக்கிங் போவார். அதை நிறைய பேருக்கு பேட்டியே வாக்கிங்கில் தான் கொடுத்துருக்காரு. ஒரு காலத்தில் அவரால் நடக்க முடியாத தருணம் வந்தபோது பார்த்தீங்கன்னா யோகா பண்ண ஆரம்பிச்சார். பெட்லேயே கூட எக்ஸசைஸ் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ நம்ம சிஎம் யோசிச்சு பாருங்க, யாராவது வந்து எங்கே போனாலும் மார்னிங் வாக்கிங். அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா வாக்கிங்கில் போயிடுவாங்க. அவங்க கூட நம்மளால் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடப்பாங்க. ஹெல்த்தி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் பாருங்க, மனோகரன் அண்ணன் வந்து மூத்த முன்னோடி கழகத்தில் வந்து அண்ணன் ஒரு முக்கியமான ஆள். இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே ஷட்டில் வர்றாங்களா. இன்றைக்கி அவங்க கூட ஒரு மேட்ச் விளாண்டோம் டெய்லி. இப்போ இதுக்கு அண்ணன் தான் இந்த பூங்காக்கு தலைவராக இருக்காங்க. இது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அண்ணன் தான் நிறைய முயற்சி, நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சு அண்ணன் தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாரு இந்த இடத்துல. அதுக்கு முக்கிய புள்ளி அண்ணன் இதில் இருந்திருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து ஒரு இயக்கம் வந்து வெறும் கட்சி இந்த மாதிரி இல்லை மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும், மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மக்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், கட்சிக்காரங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு தலைவர்னா அது நம்ம தலைவர் மட்டும்தான். எல்லா வேட்பாளர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை செய்யறேன் அந்த திட்டத்தை செயல் திட்டங்களை தான் வந்து சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து ராயபுரத்தை ஒரு ஆரோக்கியம் நிறைஞ்ச ஹெல்த்தி புறமா மாத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு மருத்துவரா 25 வருஷம் நான் பிராக்டிஸ் பண்ணி நிறைய பேருக்கு குணப்படுத்தி இருக்கிறேன், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேரை வந்து நான் அணுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு மருத்துவராக என்னால் என்ன செய்ய முடிஞ்சதோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் நிறைய மருத்துவராக செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும். ஹெல்த் கேம்ப் நிறைய போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ரொட்டீன் செக்அப்ஸ்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற ஒரு இதில் நிறைய பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய இடங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ வேலைகளில் இருக்காங்க, கூலி தொழிலாளர் இருக்காங்க, அவங்க வந்து வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே அவங்க யோசிக்கிறாங்க. இத்தனைக்கும் இலவசமான வைத்தியம் இருந்தாலும் அதுக்கு போகணுமா, நான் பார்க்கணுமா அப்படின்றத வந்து அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப் கொண்டு வரணுன்றது அதில் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பண்ண முடிவில் இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் என்ன மாதிரி திட்டங்கள் சார் வச்சிருக்கீங்க? ஸ்போர்ட்ஸுக்கு சார் ஆக்சுவலாக வந்து நான் ராபின்சன் பூங்கா போயிருந்தேன். அங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து குண்டும் குழியுமா இருந்தது அந்த இடம் நம்ம பழைய ஆட்சியில். இப்போ நம்ம ஆட்சியில் வந்து திராவிட மாடல் வந்து லெவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 டீம் விளையாடுறது. எல்லாம் இப்பவே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு. நோட்ஸ்லாம் எடுத்துட்டேன். அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுட்டாங்க. அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு டர்ஃப் வேணும், ஃப்ளட் லைட்ஸ் வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஆல் லைட்டிங் இருக்குது, அன்றைக்கி பார்த்தேன் நைட்டு. பட் இருந்தாலும் ஃப்ளட் லைட் போட்டு நம்ம மெரினாவில் இருக்கக்கூடிய கிரவுண்டு மாதிரி இங்கே ஒரு கிரவுண்டு கொண்டு வந்துட போகிறோம். அதே மாதிரி இண்டோர் ஷட்டில் கோர்ட் இல்லை, அதுவும் நான் நோட்டீஸ் பண்ணேன். இண்டோர் ஷட்டில் கோர்ட் கொண்டு வர போகிறோம். அப்புறம் வந்து சிலம்பாட்டம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்க்கு இடம் கேட்டிருக்காங்க. நேஷனல் லெவல் இங்கே பிளேயர்ஸ் இருந்திருக்கிறாங்க. நான் நேற்று பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 குழந்தைங்க வந்து அந்த சிலம்பாட்டம் பண்ணி காமிச்சாங்க. அதில் 2 பேருமே நேஷனல் லெவல் போயிருக்கிறாங்க. அவங்களோட ஒரு கோரிக்கையும் சொல்லியிருந்தாங்க, அண்ணா எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் தனித்தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ராயபுரத்தில் முன்னெடுப்பு நடக்கும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அது இல்லாமல் இங்கேயுமே ஒரு ஷட்டில் கோர்ட் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கோர்ட் இருக்குது. எந்த பூங்காலையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப ரொம்ப நல்ல முன்னெடுப்பு. அவங்களும் ஒரு இண்டோர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா காற்று அதிகமாக இருந்தால் விளையாட முடியாது. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணக்கூடிய விஷயம். அந்த மாதிரி இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து இண்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது இல்லை அவுட்டோர் பண்ண முடியுமோ, இந்த பூங்காக்கள் எங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். சூப்பர். இப்போ இந்த ஹெல்த் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 40 தான் எல்லாமே அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் பற்றி அவேர்னஸ் பெருசாக இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. அவங்களுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன சார் சொல்லலாம்? சார் நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் டைமில் வந்து அந்த பசங்க வந்து ஃபோனில் அடிக்ஷனில் போயிடுறாங்க. 2020 இப்போ இருக்கிற ஜெனரேஷன், இப்போ நம்ம ஜென்ஸின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 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 தாக்கத்தில் இருக்காங்க இல்லையா. செல்லுலாய்டு உலகம் தான் லைஃப்னு மாதிரி ஒரு தாக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 2 வருஷம் சார். அந்த 2 வருஷம் வந்து அவங்க வெளி உலகத்தை பார்க்கல. அந்த ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 years to 14 years இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் வந்து ஃபோன்லேயே போயிடுறாங்க. ஸோ ஃபோனில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை நம்புகிறாங்க. அதுலேருந்து இன்னும் மீண்டு வரல. பேசிக்காக அதுதான் பியூபர்ட்டி ஏஜ்னு சொல்லுவோம். அந்த வந்து மனதளவுலையும் சரி நம்ம மூளை எல்லாமே வந்து டெவலப் ஆகிற நெக்ஸ்ட் பரிணாம ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஏஜில் வந்து அவங்க வீட்டில் அடப்பட்டுறாங்க.
இப்போ நம்மலாம் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் வந்து வெளியில் விளையாண்டோம், கிரிக்கெட் விளையாடி இருந்தோம், வெளியில கிரிக்கெட் விளையாண்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம், இருந்தோம். ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. இந்த 2 வருஷம் வந்து ஹெல்த்தியாகவே அவங்க இல்லை. சாப்பாடு ஆகட்டும், அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இல்லை, வெளியில் போக முடியல, வெளி உலகத்தை பார்க்கல. அவங்க ஃபோனில் பார்க்குறது தான் எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிடுச்சு. அதுதான் இதோட பிரச்சனை. அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு புரட்சி நடக்கும், பசங்க மாறிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மாற்றுறதுக்கு உண்டான முன்னெடுப்பு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அது வந்து நான் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, எவ்வளோ தூரம் நம்ம படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் ஹெல்த்துக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எங்கள் ஏஜில் வந்து வாக்கிங் போகணும்னு அவசியம் இல்லை. நம்மலாம் வந்து இருக்கும்போது ஃபுட்பால் விளாடணும், கிரிக்கெட் விளாடணும், ஷட்டில் விளாடணும், எல்லாமே ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தோம். அதனால கேமில் இன்வால்வ் ஆகுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும் ஸ்போர்ட்ஸில். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கும் ஒரு மருத்துவராக வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறது அது ஒன்று தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் இன்க்ரீஸ் ஆகும், பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாகும். முன்னெல்லாம் விளையாண்டுட்டு வந்து நம்ம உட்காந்து படிப்போம். அந்த மாதிரி இப்போயும் பசங்களுக்கு விளையாட்டுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. அதனால தான் ஸ்கூலில் பிடி பீரியட்னு ஒன்று இருக்குது. நான் புரியுதுங்களா? எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா அது ஹெல்த்தியாக இருக்கணும், டெய்லி அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணணுன்றது அந்த மாதிரி கொண்டு வந்த கான்செப்ட். வீட்லேயும் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சூப்பர் சார். ஒரு பாசிட்டிவ் வைபோட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிரச்சனை பண்ணல, பிரச்சனை ரைட் தேங்க்யூ. பரபரப்பான தமிழக தேர்தல் களத்தில் பரபரப்பாக பரப்புரையெல்லாம் போயிட்டு இருக்கு. ராயபுரம் திமுகவோட மிக முக்கியமான தொகுதி, என் தமிழகத்தோட மிக முக்கியமான தொகுதினே சொல்லலாம். அந்த தொகுதியினோட திமுக வேட்பாளர் டாக்டர் சுபேர்கான் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அவங்களோட வீட்டில் அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எப்படியெல்லாம் இன்னைக்கு தேர்தல் பரப்புரை ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறோம். பொதுவாக வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு வேட்பாளரை குறிப்பிடும்போது எங்களோட மண்ணின் மைந்தர், இந்த மண்ணினோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ராயப்பேட்டை டு ராயபுரம்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் ராயபுரத்தில் பார்க்கும்பொழுதுமே கூட ரொம்ப பரிச்சயமாக நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக அப்படியே வளம் வந்துட்டு இருக்கீங்க. மக்களும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச முகம் போல அவங்க கூட நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா முதல் தொகுதி நீங்கள் களம் இறங்குறீங்க, அதுவும் ராயபுரத்தில் இறங்குறீங்க. ஒரு புது இடமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது பரிச்சயமான பகுதி மாதிரி தான் தெரியுது. உங்களோட ஃபீல் எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது, நான் ராயபுரத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்துட்டு போயிட்டு இருக்கேன்றது. திமுகவோட தொகுதி பொறுப்பாளராக, இந்த தொகுதி பார்வையாளராக நான் வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷமாக வந்து ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் வந்து பொறுப்பாளர். ஸோ இங்கே கட்சி நிகழ்ச்சி எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் நான் கலந்துக்குவேன். ஓரணில் தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. அப்போ பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு அதில் விருப்பப்படுறவங்க திமுகவில் சேரவும் செஞ்சாங்க. அந்த மாதிரி பொதுமக்களுக்குடைய ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாகவே நான் வந்துட்டு போயிட்டு இருந்த தொகுதி தான். அதனால் இங்கே இருக்கிற மக்களும் சரி, கட்சிக்காரங்களுமே இயல்பாக என்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க பழகிறத. அதுக்கு ரீசன் வந்து அது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது, ராயப்பேட்டைக்கும் ராயபுரத்துக்கும் நான் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸாக யோசிக்கிறதே இல்லை. முதல் வேலையாக என்னை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததுமே முதல்ல வந்து இங்கே வீடு தான் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதில் 3 முறை சேப்பாக்கம் தொகுதியில் இருந்தவங்க. என்னோடய சொந்த ஊர் கம்பம். பட் அப்பா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். படித்தது அமெரிக்கன் காலேஜ், அப்புறம் இங்கே லா காலேஜில் படித்தாங்க. லா முடித்ததுக்கப்புறம் வந்து இங்கேயே தங்குற ஒரு சூழ்நிலை வந்து கலைஞர் வந்து நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி எங்களை மெட்ராஸ் வாசி ஆகிட்டாரு. அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை கம்பத்துலேருந்து வந்து சென்னையில் சேப்பாக்கத்தில் போட்டிக்கிட்டவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட 3 முறை தொடர்ந்து அங்கேயே வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து பூங்கானூரில் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து தூரமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துலையும் இன்னும் ஜெயிச்சாங்க. ஸோ வந்து ஒரு தொகுதி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் நின்று ஜெயிக்கணுன்றது வந்து தலைமை முடிவு பண்ணுறது தான். அதை பொறுத்த வரைக்கும் வந்து அது வேட்பாளராக வந்து தலைமை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த தொகுதினாலும் திமுக தான். அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து மு.க. ஸ்டாலின் அண்ணன். சார், பொதுவாக டாக்டர் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இறுக்கமாக இருப்பாங்க. அவங்க பேஷண்ட்டோட இது மட்டும்தான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேஷண்ட்ஸே பார்த்து அவங்களுக்கு பழகி இருப்பாங்க. ஆமாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அப்படின்னாவே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க. இந்த காலம் வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் பீரியட்னு சொல்லலாம். ரொம்ப ஷார்ட் நோட்டில் வேறு எலெக்ஷன்லாம் போயிட்டு அதில் பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக ஜஸ்ட் லைக் தட்ங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக அப்படியே பரபரப்பாக இருக்கீங்களே, அது எப்படி? அது உங்களோட நேச்சரா இல்லை இதுக்காகவே இப்படி இது மாடிஃபை ஆகிட்டீங்களா? ஜென்ரலி நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். பிளட் குரூப்பே பி பாசிட்டிவ்ன்றதுனால ஆரம்பமே பாசிட்டிவ் தான். அது தெரியுது, உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே அதே வைப்லோடே இருக்காங்க. ஆமாம், என் ஃபேமிலி ஆகட்டும், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பாசிட்டிவான ஆட்டிடியூடில் இருக்கவங்க தான். நெகட்டிவிட்டியை நம்ம எப்பவுமே தள்ளி வச்சணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் எல்லாமே ஒரு அந்த இடத்துல ஒரு வைப் இருக்கும்ன்றது என்னோட கருத்து. மருத்துவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க. அந்த உடல் ரீதியான இருக்க பிரச்சனை இல்லாமல்
மன ரீதியாக இருக்கிற பிரச்சனை ஓப்பன் அவுட் ஆகிறது டாக்டர் கிட்ட மட்டும்தான். ம். ஸோ அது வந்து பழகிடுச்சு எனக்கு. ஸோ அவங்களோட பிரச்சனைகளை வந்து அணுகிறது முறை வந்து ஒரு டாக்டராக வந்து வெறும் மருத்துவரை வெறும் மருந்து மாத்திரை கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு மன ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு தைரியத்தை Psychological-ஆ கொடுக்கணும். treat பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் 2 நாளைக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தாங்க, ம். நான் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், ம். நீங்களும் அதே மருந்து தான் வேற கம்பெனி எழுதி கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் எழுதி கொடுத்தது அவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே எப்படி சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னேன், இது வந்து அதுக்கு பேர் தான் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் கனெக்ட். அவங்களுக்கு வந்து நம்ம மூடு சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்கணும். அவங்களோட வியாதியை குணப்படுத்துறது நம்ம 50% தான். மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து பாசிட்டிவ் வைப் கொடுத்தோம்னா மிச்சம் 50% வந்து அதுலேயே சரியாயிடும். ரொம்ப முக்கியம் அதான் அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் இந்த ராயபுரத்து மக்களுக்கு நான் சொல்கிற விஷயம். நம்ம பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்தாதான் அவங்களுமே பாசிட்டிவாக வரவேற்பாங்க. ஓகே, இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, நம்மள ஒருத்தராக இருப்பாருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும்னா நம்மள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் அவங்களுக்கு கொடுத்தாகணுன்றதான் என்னோட இது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த சைக்காலஜிக்கல் கனெக்ட், எஸ், அதாவது பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்க கனெக்ட்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். ம். ஆனா பொதுமக்களுக்கும் ஒரு வேட்பாளருக்குமான கனெக்ட் வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி தானே இருக்கும். அதை வந்து நீங்க எப்படி அதை பாசிட்டிவா மாத்துறீங்க? பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் தான் சார். இப்போ வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து அவங்க சொல்கிறது அவங்களோட பிரச்சனை வந்து வலிக்கு தான் வருவாங்க, ஹெல்த் ரிலேட்டடாக அதிகமாக இருக்கும், மன ரீதியாக கம்மியாக இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. 90% வந்து அவங்களோட மனசில் இருக்க பிரச்சனைகள், அவங்களோட சோஷியல் ப்ராப்ளத்தை பொது சொல்லுவாங்க. வாழ்க்கை பிரச்சனைகள். ஸோ அப்படிங்கும்போது நம்ம So, அணுகிறதுக்கு இங்கேயும் பிரச்சனைகளை தான் கொண்டு வர்றாங்க. பிரச்சனை தான் கொண்டு வராங்க. ம். அதுக்கு தீர்வு வந்து நம்ம ரெடியாக வைக்கிறது தான் முக்கியம். ம், ம், ம். நம்மளுக்கு தீர்வு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம செய்கிற நன்மைகளுக்கு வரப்போகிறோம். ம், ம். அதுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரோட முக்கிய கடமை. ம், ம், ம். ஏன்னா வந்து இது பிரச்சனை இருக்குது எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்ற அவங்கள முதல்ல அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ம், ம், ம். நிறைய பேருக்கு வந்து வருத்தங்கள் இருக்கலாம், நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போயிருந்திருக்கலாம். ம், ம். எனக்கு இது செய்யலை, இது நடக்கலை அப்படின்னு அவங்க வருத்தப்படலாம். எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் ம். சில நேரம் சில இடத்துல சில விஷயம் போகாமல் இருந்திருக்கும். ம். அப்போ அவங்கள்ட்ட முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன், கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன்னு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்போது ம், ம். நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஓ. முதல்ல அது அந்த அவங்களுக்கு hope தேவை, கிடைச்சிருது அந்த அவங்களுக்கு. hope உங்களுக்கு கிடைக்கணும். சொல்கிறத கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, இவர் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ம். ஏன் இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க யோசிப்பாங்க. ம், ம். அதுதான் முக்கியம் சார். நம்ம வந்து முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்கள்ட்ட இருக்க பிரச்சனைகளை நம்ம உள் வாங்கிட்டு அதுக்குண்டான தீர்வை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ ஒரு பீயிங் அ டாக்டர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கும், நமக்குன்னு ஒரு கிளினிக் இருக்கு, ம் நமக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு. ம் இந்த காலகட்டத்தில் அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறத கொஞ்சம் தயங்குங்கிறீங்களா, இல்லை தைரியமாகவே அதை எதிர்கொண்டு உள்ள வந்தீங்களா? நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா என்ன அரசியல் குடும்பம். திமுக தான். நான் பிறந்தது ஒரு அரசியல் வாரிசு தான், அரசியல் குடும்பம்னு தான் சொல்லணும். ம். இன்னைக்கு பிறந்ததுலேருந்து பல காலகட்டங்கள் அப்பா பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க, நான் பார்த்ததே கிடையாது. ம். போராட்டத்துக்கு போய் அரெஸ்ட் ஆயிடுவாங்க, நாங்கள் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு அப்பா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஆஹா. ஒரு கட்டத்தில் அது பழகிடுச்சு. ம். எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு தலைவர்னு நாங்கள் யோசிச்சோன்னா முதல்ல நான் யோசிக்கிறது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ஓ. இப்போ காலகட்டத்தில் எங்கள் வீட்டு தலைவர்னு நாங்கள் யோசிக்கிறது அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் வந்து எங்களுக்கு வந்து தலைவராக நாங்கள் யோசிப்போம். ம். அப்படிதான் நான் எங்கள் வாழ்க்கையில் நடைமுறை. இன்றைக்கும் அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மூத்த அண்ணனா, எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே டேக் கேர் பண்ணுறது அவங்க தான். ஸோ திமுகங்கிறது ஒரு குடும்ப அரசியல்ங்கிறது இப்படிதான் கனெக்ட் ஆகுது. திமுகவே ஒரு குடும்பம் தாங்க, குடும்பம் தான். அரசியல் குடும்பம்னு சொல்லலாம். குடும்ப அரசியல் சொல்கிறத விட அரசியல் குடும்பம் அப்படி தான் சொல்லணும். எல்லாமே அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கிறோம். ம். தலைவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு குடும்பம், ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய குடும்பத்தை வந்து அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தான் நம்ம தலைவர் அவர்கள். அதே சரி, தலைவர் குடும்பமே அப்படி தான் இருப்பாங்க. கலைஞரும் சரி, நான் மருத்துவராக காரணமாக இருந்ததே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். ம். ம். அதனால எப்பயுமே வந்து நம்ம வந்து அதில் வந்து எப்பயுமே நம்ம இயக்கத்தோட தான் ஒன்றி வளர்ந்ததுனால கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க. அப்பா மறைந்த பிறகு என்னோட பங்களிப்பு கழகத்துக்கு என்ன அப்படின்னு நான் தான் யோசிச்சு ம். தலைவர்கிட்ட கேட்கும்போது, தலைவர் நீங்கள் வந்து மருத்துவமனையில் இணை செயலாளர்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. ம். அதில் செயல்பட்டேன். ம். அதுக்கப்புறம் தலைவர் வந்து நீங்கள் சிறுபான்மை நல உரிமை பிரிவு செயலாளராகவே என்னை ஆக்குனாங்க மாநில பொறுப்பில். அது எவ்வளோ பெரிய பொறுப்பு வச்சு பாருங்க. நான் வந்து கழகத்தில் ஒரு கடைக்கோடி தொண்டன். எங்கள் அப்பா வேணால் சீனியராக இருந்திருக்கலாம், நான் வந்து அந்த அளவுக்கு சீனியர் கிடையாது. இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பு கொடுத்து அதை செயல்பட கொடுத்து அதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா கொடுத்தாங்க. ஸோ அப்படிங்கிறது தான் ஒரு தலைவர். ஒரு 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 தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞனை வந்து அவர் பக்குவப்படுத்தி அரசியல் வயப்படுத்தி அதை எப்படி வந்து நம்ம கழகத்துக்கு அவர் நல்லா வேலை செய்வார், மக்களுக்கு அவர் பணியாற்றுறதுக்கு எப்படி கொண்டு போகலாம், அங்கேருந்து ஒரு இணை செயலராக இருந்து ஒரு மாநில செயலராக்கி இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் பெரிய தலைவர். விஷயம். சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து 5 முறை எம்எல்ஏவா ஆமாங்க. இருந்திருக்காங்க. அதுல 3 முறை வந்து சேப்பாக்கத்துல, ஒரு முறை பூங்கா நகர்ல இருந்துக்குங்க, ஆமாம், ஒரு முறை ராமநாதபுரம். ராமநாதபுரம். ஸோ நீங்க பிறக்கும் பொழுதே அப்பாவை எம்எல்ஏவா தான் பாத்தீங்க. ஆமாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஒரு எம்எல்ஏவாவே பார்த்து வளர்ந்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா, நான் பிறந்த வருடம் 1977. அப்போ தான் முத சட்டமன்றத்தில் அப்பா போட்டிடுறாரு. ஓ. நான் பிறந்த உடனே அவர் எம்எல்ஏ ஆறாரு. ஓ. அதனால அவருக்கு வந்து எப்பவுமே என்ன சொல்லுவார்,
எனக்கு ராசியான பையன் சொல்லிட்டு இருப்பாரு. நான் பிறந்ததுல தான் ஒரு எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடி 2 தடவை கேட்டிருந்தாங்க, அப்போ வாய்ப்பு கிடைக்கல. 77 தான் முதல் தடவை வாய்ப்பு கொடுக்கப்படுது அவருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவங்களோட அரசியல் வாழ்க்கையை பார்த்தே வளர்ந்துருப்பீங்க. ஆமாங்க. அப்ப அப்பாவோட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்ல. நிறைய. அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா சார்? அவரோட கட்டுரைகள், அவர் வந்து எக்ஸ்டென்சிவா படிப்பார், இலக்கியவாதியும் கூட இல்ல, நிறைய படிப்பார். அவர் வந்து சில விஷயங்கள் படிச்சாருன்னா அது நிறைய ஆராய்ஞ்சுவார். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாருன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் போய் வாங்கிட்டு வருவார். இப்போ நம்ம சென்னையில் எக்மோரில் இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட நம்ம ஆட்சியில் வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த லைப்ரரியில தான் பாதி நேரம் இருப்பார். சில புக்கு வேணா தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படிக்கக்கூடியவர். அதனால தான் வந்து கலைஞர் இடத்துல வந்து அவருக்கு நல்ல அன்பு இருந்தது. ஏன்னா படிச்சுட்டு அந்த சட்டமன்றத்தில் பேச போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முத நாள் அந்த மானியம் அந்த கோரிக்கையாக எதாவது பேசணும்னா அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டை தெரிஞ்சு போவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாட்ட அந்த விஷயம். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது அது ஒன்று தான். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை அணுகணும்னா அந்த விஷயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அணுகணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அவரோட நடைமுறை. அதேமாதிரி அவரோட கட்டுரைகள் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் கடைசியாக எழுதின கட்டுரையுமே வந்து 2 கட்டுரை எழுதினார். ஒன்று வந்து கொரோனாவை பற்றி ஒன்று எழுதினார். ஆனால் அந்த கட்டுரை பிரசங்கிற போது அவர் உயிரோடு இல்லை. அதே கொரோனானால தான் அவங்க இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் எழுதின கடைசி கட்டுரை வந்து கலைஞரோட நினைவு நாளுக்கு எழுதின கட்டுரை. அது வந்து அப்போ கரெக்டாக வந்து நான் சொல்லணும்னா 4ஆம் தேதி ஆகஸ்ட் அவர் அட்மிட் ஆகிறாரு. 7ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து கலைஞரோட வந்து நினைவு நாள், முத்தமிழ் கலைஞரோட நினைவு நாள். அப்போ வந்து அட்மிட் ஆனதும் நான் தான் அவரை ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கோவிட் டைம். அப்போ அப்பா சொன்ன ஒரே விஷயம் தான், கலைஞரை பற்றி நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன்ப்பா, அது வந்து முரசொலிக்கு பிரசுரங்களுக்கு அனுப்பிச்சிரு, மறந்துடாத, 5ஆம் தேதி அனுப்பிச்சாதான் 7ஆம் தேதி அது பப்ளிஷ் ஆகும்னு சொல்லி அவர் என்கிட்ட வந்து கட்டளையிட்டார். அதை பப்ளிஷ் பண்ணாங்க. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத விஷயம். அதே மாதிரி அவர் கடைசியாக பேசின பொதுக்கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் தான். தன்னை அவர் திமுகவில் இணைச்சிக்கிட்டதே ஒரு மொழிப்போரில் தான் இணைச்சிக்கிட்டார் 1960 வாக்கில். அதே மாதிரி கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பேசின நிகழ்ச்சியுமே வந்து மொழிப்போர் தியாகிகள் நிகழ்ச்சி தான். ஸோ ரொம்ப எமோஷன் ஆகுது. அப்பாவோட அந்த பழக்கம் தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கூட நீங்கள் ராயபுரத்தில் ஒவ்வொரு தொகுதி போகும்போதும் அது ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டே வரீங்களே. எதுவும் சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அசிஸ்டண்ட்டை சொல்லி கூட அதை நோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பொதுமக்களோட கோரிக்கைகளை கேட்டு வருவாங்க. அவங்களோட தேவைகளை எப்படி அறிஞ்சு அதுக்கு எப்படி அதை நிவர்த்தி பண்ணிட்டு இருப்பாங்க? பொதுமக்களோட கோரிக்கைகள் வந்து இப்போ சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும், சில விஷயங்கள் உடனே செய்யக்கூடியதாக இருக்கும், சில விஷயங்கள் சாத்தியக்கூறு இல்லாமல் இருக்கும். இந்த 3 விஷயமா தான் வகைப்படுத்த வேண்டியது இருக்கு. இப்போ சில செய்யக்கூடிய விஷயங்கள், உடனே செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து துரிதமாக செஞ்சிடணும். அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு டைம் எடுத்து நிதானமாக யோசிச்சு அதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சாகணும். சில விஷயங்கள் சாத்தியக்கூறு இருக்காது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம், மாற்று என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத அது தீர ஆராய்ச்சி செய்யணும். இதை 3 வகைப்படுத்திட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. நான் ஏன் அதை இப்போ செய்கிறேன்னா, ஏன்னா இந்த இப்போது நம்ம இன்றைக்கி நம்ம அவங்கள பார்க்க போகிறோம், அவங்க என்கிட்ட டேரெக்டாக அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. நாளைக்கு அவங்க என்னை வந்து தேடி வருவாங்களான்றது நான் சொல்ல முடியாது. சில நேரம் அவரை போய் பார்க்க முடியாதுன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு வராமல் கூட இருக்கலாம். அதனால் இன்றைக்கே வாங்கி வச்சுட்டோம், ஃபோன் நம்பரை வாங்கிட்டோம்னா நாளைக்கு நீங்கள் இந்த கோரிக்கை வச்சிங்களே, எனக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்ற நான் செய்ய முடியும். அதனால தான் வந்து எல்லாருக்கிட்டையும் முக்கியமான விஷயம், எல்லாருக்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க, ஃபோன் நம்பர் வாங்கிடுறீங்க, நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா முக்கியம் அது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அக்சசபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிற விஷயம். அதுதான் அவங்களுக்கும் தேவை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து இது வரைக்கும் என்னோட ஃபோன் நம்பர் மாற்றினதே இல்லைங்க. நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் வச்சிருந்த ஃபோன் நம்பர் தான் இன்னைக்கு 2001 வச்ச ஃபோன் நம்பர் தான். அதே நம்பர் தான் இன்னைக்கு வச்சிருக்கேன். 25 வருஷம் அதே நம்பர், ஒரே நம்பர் தான். 2 விஷயம் தான், நான் வந்து என்னோட பேஷன்ஸுக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும்னு நினைப்பேன். 2வது, நைட்டு மட்டும் என் ஃபோன் சைலண்ட்டில் இருக்காது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் சைலண்ட்டில் இருக்கும். நான் முழிச்சிருக்கும் போது ஃபோன் வந்து சைலண்ட்டில் இருக்கும். நான் தூங்க போகும்போது ஃபோனை ரிங்கிங் மோடில் வச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா திடீர்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா சைலண்ட்டில் இருந்தால் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே அதை வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த வாட்ச் கட்டி தான் இருக்கும். இந்த வாட்ச் வந்ததுலேருந்து ஏன் இதை கட்டுறேன்னா, ஃபோன் இதில் என் கையில் இல்லைன்னா கூட இந்த வாட்சில் ரிங் பண்ணுறதுனால ஏதாவது முக்கியமான காலாக இருந்தால் நான் அட்டன் பண்ணணுன்றது எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ராயபுரம் மக்களுக்கு வந்து நம்ம அவைலபிளாக இருக்கணும். இது வரைக்கும் மருத்துவராக அவைலபிலிட்டி இருந்தோம். இனிமேல் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனோம்னா அவங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து தொடருவேன் கண்டிப்பாக. சார், இப்போ ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்பாங்க. ஆமாம், நம்ம காமனாக சொல்கிறது. ஆமாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் இவங்களா இவரோட மனைவியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ரீச் இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் உட்காந்து கண்டிப்பாக ஓட்டு போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச ஃபேனை விட அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபேன் கூட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான், உண்மைதான். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், யாரு வேட்பாளர் ஃபர்ஸ்ட், அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க.
இவங்க தான் வேட்பாளரான்னு கேட்டு போறாங்க அப்படின்னு. இல்ல நான் போய் உங்களுக்கு தான் மட்டும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் இருக்கு அவங்களோட சப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க? எல்லா விதத்துலயும் அவங்க தான் சார் எனக்கு சப்போர்ட். லிட்டரா சொல்லணும்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா அந்த அரசியல் வாழ்க்கை தொடர்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட மருத்துவமனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் காரணமா இருந்தது என்னோட மனைவி தான் சொல்லலாம். ஏன்னா முதல்ல அவங்க தைரியம் கொடுக்கணும். நான் ஆரம்பிச்சது முதல்ல 2005 வந்து ஒரு 8 வந்து கிளினிக் ஆரம்பிக்கிறேங்க. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கிளினிக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்லேயே வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த கிளினிக்கை திறந்து வச்சுட்டு 1/2 மணி நேரம் இருந்து பேசி வாழ்த்திட்டு போனாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கிளினிக்கை கூட திறந்து வைக்கிறதுக்கு ஒரு உள்ளாட்சி அமைச்சரை வராங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்துங்க, அதுதான் வந்து நம்ம தலைமையோடது. அப்படி இருந்த கிளினிக் வந்து ஹாஸ்பிட்டலாக 2013 மாற்றும் போது அதுக்கு முதல்ல எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட மனைவி தான். நீங்கள் தைரியமாக பண்ணலங்க, எதுவுமே யோசிக்காதீங்க, நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொன்னது அவங்க தான். அதுலேருந்து அப்போ நான் ஆரம்பிக்கும் போது வெறும் 15 பெட்டில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2017 அப்போ வந்து நம்மளோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தளபதி தான் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் 2025 இன்னும் விரிவுபடுத்தி கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்கேன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். அதை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சாங்க. அவங்களுக்கு பெருமையாக சொன்னோம், இது வரைக்கும் வந்து என் கிளினிக்கில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து தலைவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் சொன்னேன். இது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு காலகட்டத்திலையும் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட மனைவி தான். அது மட்டும் இல்லை, இதோட நிற்கலவங்க, அரசியலுக்குமே அவங்க தான் எனக்கு இப்போதைக்கு ஃபுல் டைம் சப்போர்ட்டாக இருக்காங்க. இறங்கி நம்ம தைரியமா இருங்க. நான் வந்து அந்த சப்போர்ட் கிடைச்சா போதுமே, பாதி சக்சஸ் பண்ண மாதிரி. அது இல்ல, முழு சக்சஸ். சார், இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்னோட முதல் கையெழுத்து இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் செயல்பாடு ராயபுரத்துல இதுவா தான் இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? முதல் செயல்பாடா இருக்கும்னா அந்த குடிசை இல்லாத ராயபுரமா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய பகுதிகளில் வந்து அவங்க வீட்டு மனை கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க சில அந்த ரயில்வே சைடில் வந்து 2-3 இடத்துல இருக்கிறாங்க. நம்ம போதராஜ் நகரில் 2-3 பாக்கெட்ஸ்லையும், ஸ்டான்லி நகர்லையும் 2-3 இடம் இருக்குது. அவங்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி அப்பா வந்து இந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருந்தனால அந்த தாக்கத்தால உண்மைதான் அது. இப்போ முதல் வந்து இந்தியாவிலேயே குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவரோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை இல்லாத வீடாக இருக்கணும், எல்லாமே வந்து கான்கிரீட் வீடாக மாறணும்னு கொண்டு வந்தது அவர் மட்டும்தான். ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்ச ஒரு தலைவர் வேற யாருமே இல்லை. அதில் ஒரு அப்பா வந்து ஒரு இதாக இருந்தது, மெம்பராக இருந்தாங்க அப்படிங்கிறது போது வந்து அந்த தாக்கம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா சட்டமன்றம் இருக்கும்போது சேப்பாக்கம் பகுதியில் வந்து நிறைய குடிசை பகுதி இருந்தது. அப்போ நான் சொல்கிறது 80களில், நான் அப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பையன். அப்போ அங்கே மலையெல்லாம் வந்துடும். மலையெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பகுதி மக்கள் வந்து லாக்ஸ் காலனின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிறவங்களாம் அங்கே இருக்க முடியாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் இருந்தது ஒரு கவர்மெண்ட் எஸ்டேட்டுன்ற ஒரு இடம். அங்கே எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம். காலையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காலையில் காஃபி, டிஃபனு, மதியான சாப்பாடு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் எங்கள் வீட்டிலேயே இருப்பாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அப்போ அவங்களோட துயரங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெண்கள், குழந்தைகள் எல்லாம், தாய்மார்கள் எல்லாமே வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போது அது தோணுது. இப்போ ராயபுரத்தில் நிறைய பகுதியில் வந்து இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்க, ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நிறைய இடத்துக்கு தேவைப்படுதுன்றதை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. என்னோட முதல் முன்னெடுப்பாக அதாக தான் இருக்குன்றதுல சிறப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எப்போதுமே அதுதான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் உங்கள் மனைவியுமே வந்து சேர்ந்து ராயபுரத்துக்குன்னே ஒரு தனி மேனிஃபெஸ்டோவே நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் சார் நீங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க? செக்டர்ஸாக பிரிச்சிருக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரும். இப்போ எம்சி ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டியோட ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகிருந்தது. அதில் சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு கொஞ்சம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி அதை பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறைய பைப்லைன்ஸ், 50 வருஷம் பைப்லைன் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குடிசை மாற்று வாரியம் வந்து அந்த ஹவுசிங் போர்டு வீடுகள் கட்டி கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த டிராஃபிக் கன்ஜெஷன்ஸை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பிரிட்ஜு ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. அது எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் கன்ஜெக்ஷனை குறைக்குமோ பிரிட்ஜு போட வேண்டிய இடத்துலலாம் செஞ்சோம்னா இந்த டிராஃபிக் ஃப்ளோ கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி எஜுகேஷன் சைட்லேயுமே கொண்டு வரணுன்னு இருக்குது. இப்போ வந்து கரியர் கைடன்ஸ் கொண்டு வரலாம் 9th 10th பசங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து வழிமுறைகள் பண்ணணும். அப்போ வழிகாட்டுதல் இருந்தால் தான் அவங்க வந்து கரெக்டான கோர்ஸை சூஸ் பண்ணுவாங்க, ஃப்யூச்சர் அவங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி அது கொண்டு வர போகிறோம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து கேம்பஸ் செலெக்ஷன்ஸ் மாதிரி இங்கேயே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி தான் வர வச்சு இன்டர்வியூ வந்து அங்கே வேலைவாய்ப்பு முகாமை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் இங்கே இருக்குது. ஐடிஐயில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க.
அதில் மாணவர்கள் இப்போ சேர்க்கை அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நிதி உதவி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது, ஸ்டார்ட் அப்பில் செய்யணும். அந்த மாதிரி ஹெல்த் கேர் செக்டர்ஸில் பண்ணணும். ரெகுலர் ஹெல்த் கேம்ப் நடத்தணும். காமன் பப்ளிக் கூடுற இடத்துல வீக்கெண்ட்ஸில் எவ்ரி வீக் வந்து ஒரு ஹெல்த் கேர் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு சப்ஜெக்டில் பார்க்கலாம். இப்போ இந்த கேன்சர் அவேர்னஸ் நடத்தலாம், டயபெட்டிக் அவேர்னஸ் நடத்தலாம், கார்டியாக் அவேர்னஸ் நடத்தலாம். அதெல்லாம் நடத்தும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து நம்ம உடம்புக்கு முக்கியம். நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணுன்றது என்னோட நோக்கம். அதே மாதிரி மீனவர்களுக்கு தனியாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் ஜோன் கொண்டு வரணும் அப்படின்றது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் 2.0 திராவிட மாடலில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முன்னெடுப்பு நடத்தப்படும். ஏன்னா இது வரைக்கும் அது யாருமே முன்னெடுப்பு பண்ணலை. அது வந்து பெரிய லெவலில் பண்ணி, ஏன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா கேரளாவுக்கு தான் இங்கே மீன் பிடியிலேருந்து அங்கே மீன்லாம் அங்கே போய் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ராயபுரத்துக்கு கொண்டு வரணுன்றது என்னோட பெரிய முன்னெடுப்பாக இருக்கும்ன்றது. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் செய்ய முடியும், இப்போ விளையாட்டுத் திறல் கொண்டு வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வட சென்னை வளர்ந்த சென்னை அப்படிங்கிறது திமுகவோட தாரக மந்திரமா இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து ஒரு டாக்டரா வந்து சுகாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்க உள்ள மக்கள் வந்து இன்னுமே கூட சுகாதாரத்துல பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்னா என்னென்ன மாதிரி சார் பண்ணலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்களே சொல்றது இந்த பொது கழிப்பிடம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அது நிறைவேற்றப்படாத ஒரு கோரிக்கையா இருக்கு சார். நிறைய பொது கழிப்பிடங்கள் இருக்கு, பராமரிப்பும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அந்த பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். எந்தெந்த இடத்துல முக்கியமான மக்கள் கூட்டுற இடத்துல எங்கே தேவைன்றது நம்ம பார்த்து அது கொஞ்சம் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் செய்யணும். சார் இப்போ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுலேயே மேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் கேராக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் கேராக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க எப்படி சார்? எத்தனை பசங்க சார் உங்களுக்கு? எனக்கு 2 பசங்க. ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து 12th எக்ஸாம் எழுதியிருக்காரு, அடுத்து நீட்டுக்காக ப்ரிப்ரேஷன் இருக்காரு. ஆமாம். 2வது சன் வந்து இப்போ 10th வந்திருக்காரு, 9th பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தப்போ வந்து அப்பா வந்து ஒரு எம்எல்ஏ, அதுவும் ஒரு பாரம்பரிய திமுகவில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கிறத நீங்கள் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பசங்க எப்படி பார்க்குறாங்க? என்னோட தாத்தா எம்எல்ஏவாக இருந்தாங்க, எங்கள் அப்பாவும் டாக்டராக இருந்துட்டு எம்எல்ஏவாக போகிறாரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறாங்க அவங்க? அவங்களுமே வந்து அப்பா சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தேர் ஹாப்பி. அப்பா வந்து கான்டெஸ்ட் பண்ணுறாங்க எம்எல்ஏக்கு வந்து. ஆக்சுவலாக வந்து அவங்க 2 பேருமே விட்டா பிரச்சாரத்துக்கே வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. படிப்பு முக்கியம்னு சொல்லி எங்கள் அப்பா எப்படி என்ன படிக்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாரோ அதை தான் அவங்களுக்கு இப்போ ப்ரையாரிட்டி பண்ணி படிங்கப்பா எக்ஸாம் வருது அதெல்லாம் சொல்லிட்டு, அதனால அவங்க 2 பேரும் வந்து படிப்பில் ஆர்வம். 2வது அவங்க வேட்பாளர் ஆனதும் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பேஸ்கெட் பால் 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட்டு. நான் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்பா அப்படின்னா வந்து ராயபுரத்தில் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கா அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி ஒரு நாள் போயிருந்தேன், ராபின்சன் பூங்காவில் வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க சில கோரிக்கைகள்லாம், எனக்கு அந்த நல்ல கோர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் பசங்கள்கிட்ட, அங்கே வந்து ஒரு கோர்ட் இருக்குது, நீங்கள் வந்து விளையாடலாம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்களும் வரோம்ப்பா அப்படின்னு. ஸோ பொதுவாக அவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி நாங்கள் எங்கள் அப்பா எம்எல்ஏ இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். அப்பா பேர் எதுவும் கெட்டக்கூடாது. காலேஜ் படிக்கும்போது சரி, எப்பயும் சரி அவர் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும், ஏன்னா அவர் ரொம்ப நல்ல பேர் இருந்தது, அதே மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பசங்களும் வந்து அப்பா பேர் கரெக்டாக காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு வளர்ப்பில் தான் அவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டராக இருக்காங்க. இப்போ வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வந்து இளைஞர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் முதல் முறையாக வாக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக டெக் வேர்ல்டில் வேறு மாதிரி ஒரு உலகம் போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் சன்னுக்கு கூட இப்போதைக்கு தேர்தல் களம் இப்படி இருக்குது, தமிழக வரலாறு இப்படி உள்ளது, இனிமேல் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஏதாவது இளைஞர்களுக்கு சொல்ல விரும்பணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நிறைய புரிதல் இல்லைங்க. இப்போ நாங்கள் இருக்கும் போது வந்து நாங்கள் வாழ்ந்த டைமில் வந்து அரசியல் பார்த்தோம், என்ன நடந்துச்சு. நம்ம இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்றது தெரியும். இப்போ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது தெரியல. இப்போ இருக்கிற அந்த ஜென்சி பசங்களுக்கு வந்து அது தெரியறதே இல்லை. சோஷியல் மீடியா தான் வேர்ல்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியான்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய தப்பான டெசிஷன் எடுக்கிறதுல இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன்னா வந்து வரலாறு தெரியணும் அவங்களுக்கு. நம்மளோட தமிழ்நாடு எப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டர் ஆக முடியுன்ற ஒரு கட்டம் இருந்துச்சு. அப்படின்னா நான் இன்றைக்கி டாக்டர் அவங்க முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேங்க. அதை முதல்ல மாற்றுறது சார் பி.டி. தியாகராஜர்.
அதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னோடியான இருக்கக்கூடிய நீதி கட்சியிலேருந்து தான் அதை வந்து முதல்ல மாற்றுறாங்க. எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு கொண்டு வந்தது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சது அந்த டைம் தான். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் திராவிட மாடல் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த வரலாறு இப்போ இருக்கிற ஜென்சி பசங்களுக்கு தெரியாது. திமுக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை உண்டாக்குச்சு, ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு கண்டு பயப்படுது, ஏன் அவங்கள வந்து எதுவுமே ஜாதிவாதியாகவோ மத ரீதியாகவோ பிரிக்க முடியல தமிழ்நாட்டுங்கிறதுக்கு முதல் காரணம் வந்து திமுக தோன்றி வைத்த நீதி கட்சி தான். ஏன்னா அவங்க செஞ்ச விஷயங்கள் வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த அப்போ இருந்த பெரியார் ஐயா பண்ண விஷயங்கள், அறிஞர் அண்ணா கொண்டு வந்தது, முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தது, இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து எவ்வளோ மாறுதல்கள் ஏற்பட்டு அவங்க எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்றத இப்போ இருக்கிற ஜென்சி மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அவருக்கு. சார், ராயபுரம் திமுக உருவான இடம். ஸோ அந்த தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க. 6 முறை ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 7வது முறையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் நீங்கள் களம் இறங்கியிருக்கீங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை வெற்றி பெற்ற ஒரு சீனியர் பர்சன் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களோட வாக்குகளை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 கட்சிகள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கள சூழலில் நீங்கள் களம் இறங்கியிருக்கீங்க. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நீங்கள் இறங்கியிருக்கீங்க. உங்களோட கேம் எப்படி இருக்கும்? எடுத்தோடனே அக்ரெசிவாக அடித்து ஆட போகிறீங்களா இல்லை டிஃபென்ஸ் ஆட போகிறீங்களா? நம்ம சிஎஸ்கே டோனி ஃபேனுங்க, அவர் ஸ்டைல் தான் இருப்போம். இறங்கி அடிச்சு ஆட வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டு தான். எங்க தலைவரும் அப்படிதான், நாங்களும் அப்படிதான். ஆமா, அதனாலதான் டோனி ஸ்டைல் தான் நம்ம ஸ்டைலு. அதனால தைரியமா லாஸ்ட் பாலா இருந்தாலும் வின்னிங் ஷாட்டா தான் இருக்கும் நம்மது. எப்படியா இருந்தாலும் கடைசியா களத்துக்கு வந்தாலும் நம்ம தான் எண்டில் ஜெயிப்போன்றதுல உறுதியா இருக்கேன். அவர் இத்தனை முறை வந்திருந்தாலும் போன தடவை மக்கள் அவரை நிராகரிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த யங்ஸ்டர்ஸை வந்திருக்கவங்க நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான், ஒரு செலிடாய்டு லைஃப்பை வச்சுட்டு தான் அவங்க வந்து பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவிர மக்களுக்கு என்ன திட்டம் பண்ண போகிறோம், அடுத்து ராயபுரத்துக்கு என்ன செய்ய போகிறோம்னு இது வரைக்கும் யாருமே கரெக்டாக முன்னெடுப்பு வைக்கல. அந்த விதத்தில் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் தான் என்றைக்குமே நிற்கிது. அதேமாரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களும் அடுத்து இருக்குன்றத நம்பிக்கையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. என்றைக்குமே இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து எங்கள் தலைவர் தான். அந்த அவங்க கொண்டு வந்த தேர்தல் வாக்குறுதி தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற ஹீரோவாக இருக்குது. அதனால தான் மக்கள் வந்து திமுக வரணும், உதயசூரியன் ஜெயிக்கணும், அதுக்காக டாக்டர் சுபேர் கானுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது வந்து நம்மளை ஆளக்கூடிய தலைவர் ஒரு நல்ல தலைவராக இருக்கணும், அந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க, என்னைய தான் தேர்ந்தெடுப்பாங்கன்றது நான் உறுதியாக இருக்கேன். சிறப்பு சார், வாழ்த்துக்கள். டாக்டர் சுபேர் கானை வந்து எம்எல்ஏ சுபேர் கானை பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நன்றி. ராயபுரம் மக்களுக்காக ஒரு அன்பான வேண்டுகோள். நான் உங்கள் டாக்டர் சுபேர் கான், ராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர். இந்த ஏப்ரல் 23 தேர்தல் நாள் மறந்துடாதீங்க. உதயசூரியன் சின்னத்தில் உங்களோட வாக்குகள் அளிங்க. நீங்கள் ஏன் வாக்கு அளிக்கணும்னா, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் திட்டங்கள் எத்தனையோ வந்து சேர்ந்துருக்கு, அந்த திட்டங்கள் தொடரணும். உங்களை ஆளக்கூடிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. இறுதியாக சொல்லிக்கிறேன், உங்களில் ஒருத்தனா, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்களுக்காக உழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சட்டமன்றத்தில் ராயபுரத்தின் குரல் ஓங்கி ஒலிக்கும். ராயபுரத்தை ராயல்புரமாக மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். மறந்து விடாதீர்கள் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.